Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fi kalamihi al-qadim wal furqanil hamid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Tsumma dana fatadalla fakana qaba qausaini aw adna fa auha ila 'abdihi ma auha. Sadaqallahul maulanal azim. Wa qala nabiyyuna Rasulullah sallallahu alaihi wasallam, ra'aitu rabbi azza wa jalla bi'ainayya, atau kama qala alaihi salatu wa taslim. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, புனிதம் நிறைந்த மிஅராஜ் இரவை குறித்த சில தகவல்களை அறிவதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். லஜ்னத்துல் இஸ்லாஹில் முஸ்லிமீன், ஜமாத்துல் உலமா சபை மற்றும் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்வோம். புனிதம் நிறைந்த இந்த ரஜபனுடைய மாதம் நிறைய பரக்கத்துகளை தனக்குள் பொதிந்து வைத்திருக்கிறது. அதில் மிக குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதத்தில் மிஅராஜ் என்பது இன்னமும் நிறைய பரக்கத்துகளை நமக்கு தரக்கூடியதாக அமைந்துவிட்டது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நாட்களிலும், எல்லா நிலைமைகளிலும், எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான பரக்கத்துகளை தந்தல் புரிவானாக. குறிப்பாக நமது ஊரை பொறுத்தவரையில் நிறைய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் உருவாகிய தமிழகம் அல்ல, பல இடங்களில் நமது ஊர் பெயரில் சொல்லப்பட்டால் எல்லோருக்கும் அறிமுகமாகக்கூடிய ஒரு ஊர் நம்ம ஊர். அந்த அடிப்படையிலே பல சேவைகளை, பல மார்க்கத்தில் சார்ந்த பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நமது ஊர் நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது ஊர் மக்களுக்கும் இந்த நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய பெரியவர்கள், இளைஞர்கள், உலமாக்கள் போன்ற அனைத்து நண்பர்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான நல்லொருளை தந்தல் புரிவானாக. கண்ணியமானவர்களே, மிஅராஜ் இரவை குறித்து ஒவ்வொரு வருடமும் நமக்கு மத்தியிலே சொல்லித்தரப்படுகிறது. மிஅராஜ் என்றால் என்ன, அதனுடைய அகமியங்கள் என்ன, மகத்துவங்கள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற இந்த மிஅராஜ் பயணத்தின் மூலமாக இந்த உலகம் என்ன பாடத்தை படிக்க வேண்டும் என்பதை குறித்த பல்வேறு தகவல்களை ஒவ்வொரு வருடமும் நாம் உலமாக்களின் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் சொல்லப்பட்டாலும் கூட ஒரு காலத்தில் இந்த மிஅராஜ், பராத் போன்ற நாட்களில் நிறைய நபர்கள் வருவார்கள். நிறைய மக்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே நிறைய வருவார்கள். ஆனால் இன்று எல்லா இடங்கள்லையும் அது குறைஞ்சிருச்சு.
உலகத்தினுடைய அந்த நவீனத்தினுடைய மாற்றங்கள் அடிப்படையில் நவீன காலத்தினுடைய வளர்ச்சியின் அந்த நோக்கத்தினால், அந்த காரணத்தினால் இன்றைக்கி என்ன ஏதாவது பயான் வேணுமா, உடனே ஃபோன் எடுக்கிறான், யூடியூப்பை தட்டுறான். அவனுக்கு என்ன தலைப்பு வேணுமோ அந்த தலைப்பை அந்த யூடியூப்பில் அவன் பதிவு செய்கின்ற பொழுது பயான் எல்லாம் வந்துடுது. 10 விதமான பயான்கள் யார் வேண்டுமானாலும் அந்த தலைப்பை எடுத்து அதை பதிவு செய்து யூடியூப்பில் வைத்திருக்கிறார்கள். எனவே என்ன வேணும், ஏதாவது மார்க்க சட்டம் வேணுமா, உலமாக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறது இல்லை. அவனே கூகுள் எடுக்கிறான், அவனே தட்டுறான், இது கூடுமா அப்படிங்கிறான். அது 1000 பேர் 1000 கருத்து. அதில் அவனுக்கு புரிஞ்சு புரியாமல், தெரிஞ்சு தெரியாமல், விளங்கி விளங்காமல் ஏதோ ஒன்று கூடுங்கிறத கூடாது, கூடாதுங்கிறத கூடும். இது நிறைய இடங்களில் இன்றைய மாறி அப்படி ஆயிடுச்சு காலம். அதனால தான் இந்த மாதிரி பயான் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு எல்லா இடங்களிலும் மார்க்கத்தின் விஷயத்தினுடைய தேட்டங்கள் குறைந்து விட்டது. அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும். இது போன்ற காரியங்களில் ஏதாவது மார்க்கத்தின் விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் உலமாக்கள் செய்யக்கூடிய உரைகளுக்கு முன்னால் அமர்ந்திருப்பது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய பாக்கியம். அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியமானவர்களே, உலகத்திலே வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் பல அற்புதங்களை கொடுத்தான், முஅஜிசாத்துகளை வெளிப்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், கடலை பிளந்தார்கள், கைத்தடியை அல்லாஹ் கொடுத்தான், பாம்பாக மாற்றினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலகத் ஆத்தைனா 9 ஆயாத்தின் பையினாத். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 9 அத்தாட்சிகளை, 9 அற்புதங்களை நாம் கொடுத்தோம் என்று சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு நபிக்கும், ஹஸரத்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தான். காரணம், அந்த முஅஜிசாத்துகளின் மூலமாக மக்கள் இஸ்லாத்தை விளங்க வேண்டும், அல்லாஹ் ஒருவன் என்ற, இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த கொள்கை மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்தந்த காலங்களில் அந்தந்த மக்களுக்கு புரியும் வண்ணம் பல அற்புதங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை நேர்வழிப்படுத்தினான். ஆனால் நாம் ஒவ்வொரு முஅஜிசாவையும் பார்க்கின்ற பொழுது ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிசாவை விட இன்னொரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிசா உயர்வாக இருக்கும். ஒரு முஅஜிசாவை எடுத்து பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதத்தை விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த முஅஜிசா கொஞ்சம் உயர்ந்ததாக தெரியும். ஒவ்வொரு நபிக்கும், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அந்த முஅஜிசா ஒன்றை விட ஒன்று அது சிறப்பு பெற்றதாக, அது மிகவும் உயர்வு பெற்றதாக மாறிக்கொண்டே வரும். அதன் அடிப்படையில் தான் இறுதி தூதராக வந்த நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல அற்புதங்களை அல்லாஹ் தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதத்தில் முதல் முஅஜிசா அல் குர்ஆன். அதற்கு அடுத்தபடியாக மிஅராஜ் என்கின்ற ஒரு புனிதமான ஒரு முஅஜிசாவை, ஒரு அற்புத நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும், மிஅராஜ் எவ்வளவு அற்புதமானது. அந்த விண்ணுலக பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த விண்ணுலக பயணம் எவ்வளவு மகத்துவமிக்கது நாம் உணர வேண்டும். ஹஸரத்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் வருகின்ற பொழுது மதீனா நகரமே மிளிர்ந்தது, ஒளிர்ந்தது. அல்லாஹ் அக்குல்லு பாஷை, நாயகம் மதீனாவுக்குள் நுழைந்த பொழுது மதீனா ஜொலித்தது, மின்னியது.
அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வஃபாத்தான பொழுது அந்த மதீனாவின் ஒளி மங்கிவிட்டது. ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாகி இருக்கும் அந்த சூழ்நிலையில் வந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தின் கண்களிலே முத்தமிடுவார்கள். நாயகத்தின் கண்களிலே முத்தமிடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பார்கள். இங்கே நாம் யோசிக்க வேண்டும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் நாயகத்தின் கண்களில் முத்தமிட்டார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களுக்கு ஏன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முத்தம் கொடுத்தார்கள்? யோசிக்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த 63 ஆண்டு காலங்கள், 40 வயதிலே நபி பட்டம் கிடைத்து 40 வயதிலிருந்து 63 வயது வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களை நேர்வழிப்படுத்திய பொழுது சொர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், நரகத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹுவை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், அரிஷை பற்றி பேசி இருக்கிறார்கள். எல்லா நிகழ்வுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஅதல்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், என் அடியார்களுக்காக நான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளாலும் கேட்டிராத, எந்த மனிதரின் உள்ளமும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒரு சொர்க்கத்தை என் அடியார்களுக்காக நான் படைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அதே போன்று பாவிகளுக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். இதையெல்லாம் பார்த்தது யார்? இது அனைத்தையும் பார்த்தது யார்? இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் தான் சொர்க்கத்தை பார்த்தது, அவர்களின் கண்கள் தான் நரகத்தை பார்த்தது. எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேருக்கு நேராக பார்த்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எனவே நாயகத்தின் கண்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்தது. எனவேதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் மௌத்தாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்களினுடைய உடலுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முத்தம் கொடுத்த பொழுது கண்களில் கொடுத்தார்கள் என்று அதற்கு காரணம் எழுதுவார்கள். பொதுவாகவே உலகத்தில் ஒரேடிய துன்பப்படுறவங்களும் கிடையாது, ஒரேடிய இன்பத்தில் இருப்பவர்களும் கிடையாது. துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் மனித வாழ்க்கையில். சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் மந்தமாக இருக்கும். என்னடா ஒன்றுமே வரவும் மாட்டேங்குது, ஒன்றும் போகவும் மாட்டேங்குது, மந்தமாக இருக்குது நம்மளே நினைப்போம். ஆக ஒரு துன்பம் வந்தால் அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ஏதாவது ஒரு இன்பத்தை தருவான். இது நியதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய மிஅராஜ் என்கின்ற பேர் அற்புதத்தை, ஒரு பெரும் நிகழ்வை, உலகத்தில் எந்த நபிக்கும் தராத ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால், அதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சும்மா விட்டுருப்பான்னு நம்ம நினைக்கலாமா? கடுமையான சோதனை உங்களுக்கெல்லாம் தெரியும். மிஅராஜ் நாயகம் மிஅராஜிற்கு அழைத்து செல்லப்படுவதற்கு முன்னால் அதற்குண்டான காரணத்தை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நாயகத்தை ஏன் அல்லாஹ் மிஅராஜுக்கு கூட்டிச் சென்றார்? 3 காரணத்தை எழுதுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்ற அந்த வருடத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மனைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானார். அவர்களின் மிகவும் நேசத்திற்குரிய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பொதுவாகவே ஒரு மனிதன் எந்த இழப்பை வேணாலும் தாங்கிக்குவான் ஒரு ஆண். ஆனால்
அவர் எவ்வளவு பெரிய திடகாத்திரமான நபராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உறுதியான மனிதராக இருந்தாலும் மனைவியின் இழப்பை ஒரு ஆண் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு கட்டத்தில் அவர் தளர்ந்து போய்விடுவார். மனைவி இல்லாதது அவர் வாழ்க்கையில் பெரிய பின்னோட்டத்தை கூட சிலருக்கு ஏற்படுத்திவிடும். நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மனைவி வஃபாத்தாகி கொஞ்ச நாள்லேயே அவரும் வஃபாத்தாகிடுவார். நிறைய பேர் அப்படி மூத்தாயிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தான வருடம் அது. எவ்வளவு நேசம் வைத்திருந்தால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 15 வயது மூத்த ஒரு பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முதலில் நாயகம் வகையை வாங்கி கொண்டு ஹஸரத்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலில் பார்த்து வகையை வாங்கி கொண்டு வந்து அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் தன் கணவரை பார்த்து, சங்கடத்திலே இருந்து தன் கணவரை பார்த்து, கணவரே உங்களுக்கு என்ன ஆனது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். பதா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேற்றுகிறார்கள். கவலைப்படாதீங்க, வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் கவலையை கொடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக ல தஸிலுர் ரஹ்ம, நீங்கள் உறவினரோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள் நாயகமே, நீங்கள் உறவினரோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள் நாயகமே. வ தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவருக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கிறீர்கள் நாயகமே. வ துக்ரிஉல் லைஃப், விருந்தாளிக்கு நீங்கள் விருந்துபசாரம் செய்கிறீர்கள். யாராவது சிரமப்படுபவர்கள் இருந்தால் வ தஹ்மிலுல் கல்ல, நீங்கள் போய் சுமக்கிறீர்கள். இப்படியெல்லாம் தன் கணவரை பற்றிய ஒரு சிறப்பை, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு புகழை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேற்றுகிறார்கள். ஒரு கணவர் கஷ்டப்படுகின்ற பொழுது, ஒரு கணவர் மனம் நொந்து வாடுகின்ற பொழுது எப்படி அந்த கணவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குமா அப்படின்னா எல்லாரும் பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு கவலையில் போர்வை பொத்தி படுத்திருந்தா என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்டில்? எந்திரிங்க முதல்ல, என்ன படுத்துக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும், எந்திரிங்க முதல்ல, எழுப்பிட்டு கிளப்பி விட்டுருவாங்க. ஆறுகள் சொல்வதெல்லாம் ரொம்ப குறைவு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் என்றால் அவர்களின் ஈமானை நாம் பார்க்கிறோம், கணவனின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு அன்பு எல்லாத்தையும் கொடுத்தாங்களே. முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தானே. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் கதீஜா அவர்கள்தான் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஆண்கள், சிறுவர்கள், பெண்கள் என்று வரிசைப்படுத்த போதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படிலாம் தனியாக வரிசைப்படுத்தும் போது சொல்லுவாங்க. ஆனால் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் இஸ்லாத்தை பற்றிய செய்தியை அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், நான் தூதராக அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் தன் கணவரை நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் முதலில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவருக்காக, மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தன் சொத்து முழுவதையும் செலவழித்தார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கடைசி நிலைமையில், வஃபாத்தாகக்கூடிய நிலைமையில் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. போர்வை இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொல்லி விடுறாங்க, உங்கள் வாப்பா வெளியே இருக்காங்க, ரொம்ப குளிர் அடிக்கிறது,
உங்கள் வாப்பா மேலே ஒரு அங்கி துண்டு போட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் வாங்கிட்டு வாமா என்று அனுப்பி வைக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஆலோசனையில் ஒரு மஷவராவில் இருந்தார்கள். திரும்பி வந்துட்டாங்க. வாப்பா எப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் வருகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நடுங்கி கொண்டு படுத்திருக்காங்க. கேட்குறாங்க, என்னுடைய அங்கேயே கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, இல்லை நீங்கள் யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, முக்கியமாக ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் சஹாபாக்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தீர்கள், எனவே அதற்கு இடையூறு தர வேண்டாம் என்று நான் அப்படியே படுத்துட்டேன். என்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானதற்கு பின்னால், அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்தார்கள். கதீஜாவே, நீ எப்படிப்பட்ட பெண்மணி, நீ என்னை திருமணம் செய்த பொழுது எவ்வளவு செல்வ சீமாட்டியாக இருந்தாய், எனக்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உன் செல்வத்தை எல்லாம் நீ கொடுத்து விட்டாய், கடைசி நேரத்தில் குளிரிலே நடுங்குகின்ற பொழுது உனக்கு போர்வை கூட இல்லாமல் போய்விட்டதே என்று தன் மனைவியினுடைய அந்த நிலையை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள், கண்ணீர் சிந்தினார்கள். எல்லா நேரத்திலும் உதவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வர்றதுக்கு முன்னாடி மலையில் போய் உட்காந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியும், மலையில் போய் உட்காந்துக்குவாங்க. அப்போ உயரமான மலையில் 50 வயசு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் உணவை போட்டுக்கொண்டு, 50 வயசுங்க கதீஜாவுக்கு, நம்ம ஊரில் அறக்கிழவி என்று சொல்லலாம். இன்றைக்கி 35 வயசுலேயே முழங்கால் வலி வந்துடுது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது, நடக்க முடியல, எவ்வளவோ பிரச்சனை வந்துடுது. ஆனால் 50 வயசு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்தை விட வயது மூத்தவர்கள். ஆனால் தன் கணவர் அங்கே பசியோடு இருப்பார் என்பதை புரிந்து கொண்டு ஒரு பாத்திரத்தில் உணவை போட்டுக்கொண்டு அவர்கள் எத்தனை நாட்கள் இருப்பார்களோ அத்தனை நாட்களுக்குண்டான உணவை தயார் செய்து கொண்டு அந்த மலையிலே ஏறி தன் கணவரிடத்திலே கொடுத்து விட்டு வருவார்களாம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், உம்ராக்கு செல்பவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த முதலில் வகி இறங்கி அந்த ஹிரா மலைக்கூடையை பார்த்துவிட்டு அசந்து போய் வருகிறார்கள். இந்த மலையில் நம்மளாலே ஏற முடியல. ஒரு பெண்மணி 50 வயது நிரம்பிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்றைய காலத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாத மணல் குண்டுகளும் கற்களும் முள்ளுகளும் நிறைந்த அந்த காலகட்டத்தில் எப்படி இதில் ஏறி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொடுத்துட்டு வந்தாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ எல்லா நேரத்திலும் உதவியாக ஒத்தாசையாக இருந்த தன் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானது என்பது நாயகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு மன வருத்தத்தை தந்திருக்க வேண்டும். இங்கே நாம் யோசிக்கிறோம், நான் சொன்னதெல்லாம் வச்சு யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு உதவியாக இருந்த ஒரு மனைவி இறந்து விடுகிறார்கள் என்ற பொழுது ஒரு கணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதோடு அதே வருஷத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தானார்கள். அபூ தாலிப் இருக்கின்ற வரை எதிரிகள் நாயகத்தின் பக்கத்தில் வரவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வரவில்லை. அபூ தாலிப் இருக்கும் வரை ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் அபூ தாலிபை பேசி அனுப்பிவிடுவார்கள். நாயகத்தின் மீது ஒரு கை படவில்லை அபூ தாலிப் இருக்கின்ற வரை மக்காவில். இந்த அபூ தாலிப் அவர்கள் வஃபாத், சின்ன வயசிலிருந்து வளர்த்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறிய வயதிலிருந்து அரவணைத்து வளர்த்தியவர்கள் அபூ தாலிப் அவர்கள். அவங்களுக்கு 10-12 குழந்தைகள். நான் எல்லாத்தையும் விட அபூ தாலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மிகுந்த பாசம் அன்பு. அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க அதே வருஷம். ஒரே வருஷத்தில் நினச்சி பாருங்கள், மனைவி மூத்து, தன் உடனிருந்த அபூ தாலிப் அவர்களினுடைய மரணம், அதோடு 3வது தாயிஃபினுடைய பெரிய ஒரு நிகழ்வு. தாயிஃபினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலை வந்த பொழுது நாயகம்
அருகில் இருக்கக்கூடிய தாயிஃபுக்கு செல்லலாம் என்று போன பொழுது தாயிஃபிலே இருந்த மக்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் நின்று கொண்டு கல்லை எடுத்து அடித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சிறுவர்களை ஏவிவிட்டார்கள். முஹம்மது எங்கு சென்றாலும் நீங்கள் கல்லெடுத்து அறியுங்கள், பின்னால் இருந்து எரியுங்கள், முன்னால் இருந்து எரியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேனியிலே இரத்தம் வடிந்தது உங்களுக்கு தெரியும். தாயிஃப் நகரத்து வீதியிலே தாஹா ரசூல் நபி நடக்கையிலே சொல்லாலும் கல்லாலும் அடித்தார்கள் என்ற அந்த கவிதை பாக்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இரத்தம் வழிந்த பொழுது மலக்கு கூட வந்தார், கேட்டார் அல்லவா, நாயகமே ஒரு கட்டளை இடுங்க, இவர்களை 2 மலைகளுக்கு இடையிலே வைத்து நான் நசுக்கி விடுகிறேன் அல்லது மலையை மேலே போட்டுறேன், உங்கள் மேலியிலிருந்து இரத்தம் பூமியில் படக்கூடாது நாயகமே. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அல்லாஹ் என்னை எல்லாருக்கும் அருளாகத்தான் அனுப்பியிருக்கிறான். எனவே இவர்களை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவர்களின் சந்ததியர்கள், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 3 நிகழ்வு ஒரே ஒரு இடத்தில் நடந்தது. மனைவியின் மரணம், அபூ தாலிபின் மரணம், அதோடு இந்த தாயிஃபினுடைய தாயிஃபினுடைய இந்த கடும் நிகழ்வு. இந்த 3 நிகழ்வுகளுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த வருத்தத்திலே போய்விட்டார்கள். எனவேதான் நாயகத்தை ஆறுதல் படுத்துவதற்காக, தன் ஹபீபை குளிர்மைப்படுத்துவதற்காக, தன் நேசரை ஆறுதல் படுத்துவதற்காக அல்லாஹ் அழைத்தான், ஹபீபை என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன். அதுதான் மிஅராஜ் பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு சென்றான். அல்லாஹ் குர்ஆனிலே அதை எவ்வளவு அழகாக சொல்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அந்த இறைவன் தன்னுடைய அடியாரை அழைத்து கொண்டு சென்றான் என்று சொல்கிறான். அங்கே சொல்லும் போதே அல்லாஹ் அழகா சொல்கிறான், தன்னுடைய அடியாரை, தனக்கு பிரியமான ஹபீபை, தன்னுடைய நேசரை, தன்னுடைய நபியை அல்லாஹ் இரவிலே அழைத்து கொண்டு சென்றான். மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் அல்லாஹ் இரவிலே கூட்டி சென்றான் என்று சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதம் நிறைந்த அந்த மிஅராஜ் பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது நடந்த நிகழ்வுகளை நாம் ஒரு ஓரலாக அப்படியே பார்க்கலாம். மக்காவில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நாயகத்தை கூட்டிச் சென்று ஜம்சம் கிணற்றுக்கு அருகிலே கூட்டிச் சென்று ஷக்கு ஷதுர் என்று சொல்லுவார்கள், அரபியிலே நெஞ்சை பிளப்பது என்று சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சை பிளந்து ஜம்சம் தண்ணீரால் கழுவப்பட்டு இல்மும் மிகப்பெரிய அறிவாற்றலும் நாயகத்தின் உள்ளத்திலே புகுத்தப்பட்டு அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகத்தை அழைத்து கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகத்தை அழைத்து செல்வதற்காக கொண்டு வந்த வாகனம் ஹதீஸ்களிலே வருகிறது, புராக் என்று வருகிறது. புராக் வாகனம். புராக் என்றால் அதற்கு தஃசீரிலே விளக்கம் சொல்லுவார்கள், நம்முடைய கழுதையை விட கொஞ்சம் மேலாக, கோவேரி கழுதையை விட கொஞ்சம் அளவில் குறையாக இருக்கக்கூடிய ஒரு வாகனம் புராக் வாகனம். இந்த வாகனத்துக்கு ஏன் புராக்குன்னு பேர் வந்துச்சு என்பதற்கும் விளக்கம் சொல்லுவாங்க. பொதுவாகவே அரபில் பரியத்துன்னு சொன்னால் மின்னலுக்கு அந்த அர்த்தம் சொல்லுவாங்க. மின்னல், அதுக்கு பரியத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வாகனம் மின்னல் போன்று வேகத்திலே செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றதால் அதற்கு புராக்கு என்று பெயர் வைக்கப்பட்டதாக தஃசீர்களிலே சொல்லுவார்கள். புராக்கு வாகனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். புராக்கு வாகனத்தினுடைய வேகம் எவ்வளவு தஃசீரிலே வருகிறது. இன்றைக்கி ஒரு வண்டிக்கும் ஒரு வேகம் இருக்குது. ஸ்கூட்டியாக இருந்தால் அது ஒரு 100, 120, எக்ஸலாக இருந்தால் ஒரு 80. இன்றைக்கி எல்லா இளைஞர்கள் ஓட்டுறாங்களே, பேர் தெரியல, எஃப் ஜெட்டு, ஒய் ஜெட்டு, என்ன எத்தனை ஜெட்டு இருக்குது எல்லாத்தையும் போட்டுக்குங்க. அது வந்தால் 200, 220 வேகமாக போகிறது கூட வீடியோ எடுத்து
சோசியல் மீடியாக்களில் போட்டு அது ஒரு இது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. தகவல் அதிகம் சொல்ல வேண்டும். வாகனத்தில் செல்லுகின்ற பொழுது குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வரையும் செலவு பண்ணி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்து அந்த வண்டியில் அந்த இளைஞர்கள் இளமைதானே ஒரு ஆர்வத்தில் செல்லுகின்ற பொழுது நிறைய இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சமீப காலங்களில் நிறைய செய்திகள் வருகிறது. இளைஞர்கள் வண்டிகளின் மூலமாக சென்று விபத்தாகக்கூடிய சூழ்நிலை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒவ்வொரு வேகம் இருக்கிறது. புராக்கின் வேகம் என்ன? வயலவு ஆஃபிரஹு இந்த முன்தகல் பசர். அழகாக சொல்லுவார்கள், புராக்கின் வாகனம், புராக் வாகனத்தின் வேகம் எவ்வளவு தெரியுமா? அதனுடைய பார்வை எங்கே போய் முடியுமோ அங்கே தூக்கி கால வைக்கும். அதனுடைய அடி ஒரு அடி அங்கே இருக்கும். வயலவு ஆஃபிரஹு இந்த முன்தகல் பசர். தாராளமாக நம்ம நிற்கிறோம், நின்று பார்க்குறோம். என்னுடைய பார்வை எவ்வளவு தூரத்துக்கு போய் முடியும்? அந்த தூரத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கும். அந்த வாகனம் நின்று பார்த்தால் அந்த வாகனம் எவ்வளவு தூரம் அதனுடைய பார்வை போய் முடியுமோ அதுதான் அந்த வாகனத்தினுடைய ஒரு அடி, ஒரு எட்டு. அப்போ இது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு நம்ம கணக்கெல்லாம் பண்ண முடியாது. 100, 120, 200, 1000, ஃப்ளைட்டு, ராக்கெட்டு எத்தனையோ மைல் தொலைவிலே போகிறது. புராக்குக்கு வேகத்தையெல்லாம் கவனிக்க முடியாது. இங்கே சொல்கிறது ஒரு முபாலகாவுக்காக சொல்கிறாங்க, ஒரு முகைப்புக்காக சொல்கிறார்கள். அதனுடைய வேகத்தை கணக்கிட முடியாது என்பதற்காக ஒரு மிகைப்புக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை இதுவெல்லாம். இப்போ அவ்வளோ உயர்வான ஒரு வாகனத்திலே, புராக்கிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் அங்கே சொல்லும் போதே லைல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். அஸ்ஸலாபி ஆபுதிஹி லைலன். அங்கே லைலன் என்று சொன்னால் இரவில் கொஞ்ச நேரத்திலே, சிறிது நேரத்திலேயே அல்லாஹ் கூட்டிகிட்டு போயிட்டான். என்கிறது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. பல 100 கிலோமீட்டர்கள் அப்பால் இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று எல்லா நபிமார்களும் எங்கே வாகனத்தை கட்டுவார்களோ அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தை கட்டி முடிக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸுக்குள் நுழைகிறார்கள். 2 விதமாக அறிவிப்புகள் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தொழுதாங்க, அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அதற்கு அடுத்தபடியாக பைத்துல் முகத்தஸிலே எல்லா நபிமார்களும் இருந்தார்கள். குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் இருந்தார்கள் என்று கூட ஒரு அறிவிப்பு வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி போங்கட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சென்று எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை வைத்தார்கள். அந்த தொழுகை என்ன தொழுகை என்று சொல்லுகின்ற பொழுது கூட அது தஹியத்துல் மஸ்ஜித் என்ற தஃப்சீரிலே நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசல்கள் நுழைஞ்ச உடனே அந்த பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுகைன்னு 2 ரக்காத் தொழுவாங்க. ஹதீஸில் வரும். அந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்று அந்த ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக புராக்கு வாகனம் இதோட முடிஞ்சு மஸ்ஜிதுல் அக்ஸாவோட. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து அடுத்து வானுலக பயணம், அதான் விண்ணுலக பயணம். அங்கிருந்து சீடி சுள்ளம் ஏணியின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானத்திற்கும் அழைத்து செல்லப்பட்டார். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபி. முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், வரவேற்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்துட்டு அழுகிறாங்க, வலது பக்கம் பார்த்து சிரிக்கிறாங்க, இடது பக்கம் பார்த்து அழுகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்தால் சிரிக்கிறார்கள், இடது பக்கம் பார்த்தால் அழுகுகிறார்கள்? போய் கேட்டாங்களா, ஏன் இப்படி அழுகிறீங்க? வலது பக்கம் பார்த்தா சிரிக்கிறீங்க, இடது பக்கம் பார்த்தா அழுகிறீங்களே. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த துர்ரியத்துகள், இந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் சொர்க்கவாசியாக வைத்திருக்கிறான். எனவே அவர்களை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய துர்ரியத்துகள், என்னுடைய பிள்ளைகள், இவங்களை எல்லாம் அல்லாஹ் நரகவாசியின் முடிவு செஞ்சு வச்சுட்டான். எனவே அதை பார்த்து நான் அழுகிறேன்.
அப்போ நம்ம துவா செஞ்சுக்கணும், யா அல்லாஹ் எங்களுடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்ததிகளில் ஒருவராக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பாயாக துவா செய்யும். ஹதீஸில் நிறைய வந்திருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கிறார்கள் முதல் வானத்தில். இரண்டாவது வானத்திற்கு போகிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது வானத்திற்கு செல்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முஅத்திய ஷத்ருல் ஹசன், அழகின் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மீதி அழகுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்க போன மீதி அழகு. அல்லாஹ் அழகை ஒரு பகுதியாக்கி ஒரு குள்ளாக ஆக்கி ஒரு முழுமையாக ஆக்கி அந்த அழகில் பாதியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டான். மீதி பாதியை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டான். இன்றைக்கி நம்ம எதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோமோ, யாரையெல்லாம் பார்த்து எந்தெந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து ஆஹா எவ்வளவு அழகாக இருக்குது, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று எதையெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோமோ அதையெல்லாம் அந்த மீதி அழகில் இருக்கக்கூடிய ஒரு ஜுசு, ஒரு சின்ன பகுதி தான். மீதி பகுதி முழுவதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகாக கொடுக்கப்பட்டது. இங்கே முஃபஸ்ஸீரீன்கள் இன்னும் விளக்கம் சொல்லுவார்கள், இந்த சட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமாட்டாங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய அழகை தான் உலகம் முழுவதும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் அதில் ரசூலுல்லாஹ் கட்டுப்பட மாட்டாங்க. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அழகு கைர முகஸ்ஸம், அது பங்கிடப்படாதது. நாயகத்தின் அழகு எந்த சமயத்திலும் பங்கிடப்படவில்லை. நாயகத்தின் அழகை போல இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அழகிலிருந்து ஒரு சின்ன வஸ்து கூட இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. எனவே நாயகத்தின் அழகு இங்கே நீக்கி தள்ளப்படுகிறது. நம்ம பூசரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, முனஸ்ஸஹுன் அனி ஷரீகி ஃபி ஹுஸ்னிஹி, நாயகம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை விட்டும் நீக்கப்பட்டு விட்டார்கள். அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அளவோடு சேர மாட்டாங்க. நாயகத்தின் அந்தஸ்து மிக உயர்ந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்துட்டு நாலாவது வானத்துக்கு போகிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து விட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியை பார்த்தா ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்குது, ஒரு பக்கம் கருப்பாக இருக்கும். கேட்டாங்க, என்னங்க உங்கள் தாடி ஒரு பக்கம் கருப்பாக இருக்குது, ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்குது. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், உங்களுக்கெல்லாம் தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருந்தபோது இந்த பனி இஸ்ரவேலர்களை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த பனி இஸ்ரவேலர்கள் பையில் அவர் 40 நாள் போனார். இவங்க பார்த்தா காளை கன்றை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா அங்கே எச்சரிக்கை செஞ்சு அனுப்பிட்டான். வமா அஜலக, மூசாவே உனக்கு என்ன அவசரம், ஏன் அதுக்குள்ளே வந்த? உன்னுடைய கூட்டம் அங்கே வழிமாறி போய்விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்தோடு வந்தார்கள். ஏன்னா பொறுப்பு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் கொடுத்துட்டு போனாங்க, இவங்களை பார்த்துக்கங்க. ஆனால் இங்கே எல்லாம் வழி மாறி போயிடுச்சுங்க. சில நேரத்தில் நல்ல பொறுப்புதாரிகள் இருந்தாலும் மக்கள் கேட்க மாட்டான், அவன் வழி மாறி போயிடுவான். வழி மாறி போயிட்டாங்க. ஆனால் கோபத்தில் வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு தெரியும், தாடியை பிடிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியை பிடிச்சான். தாடியை பிடிச்சி, ஹாரூனே அலா தத்தபிஅனி அஃப அஸைத அம்ரி, எனக்கு மாறு செஞ்சிட்டியா, என்னுடைய சொல்லை மீறி விட்டாயா, இப்படி என்னுடைய கூட்டம்லாம் வழி தவறி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தலையையும் தாடியையும் பிடித்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ கதறினாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், யா லா தஅகுது பில்லிஹியதி வலா பிரஸி, என் தலையை விட்டுருங்க, என் தாடியை விட்டுருங்க. அவர் கதறினது குரான்லேயே இருக்குது, குரானுடைய ஆயத்து தான். அப்போ சொன்னாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அன்னைக்கு மூசா பிடிச்சார்ல ஒரு பிடி, அந்த ஒரு பிடி கருப்பாயிடுச்சு. அவர் கைப்படாத இடம் மட்டும், பிடிச்ச ஒரு பிடி வெள்ளையாயிடுச்சு. அவர் கைப்படாத அந்த ஒரு இடம் மட்டும்தான் கருப்பாக இருக்குது அப்படின்னாங்களா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வது வானத்திற்கு வருகிறார்கள், 6வது வானத்துக்கு வருகிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். 6வது வானத்திலே நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தா உயரமாக இருந்தாங்களாம். அவங்களை சுற்றிலும் நிறைய குழந்தைகள் இருந்தார்கள்.
கேட்டாங்க, இந்த குழந்தைகள்லாம் யார்? சொல்லப்பட்டது, இந்த குழந்தைகள்லாம் சிறு வயதிலே தன் தந்தை தாயை விட்டும் பிரிந்து வந்தவர்கள் இவர்கள். சிறு வயதிலே குழந்தைகள் யாராவது இறந்துவிட்டால் அவர்கள் டைரெக்டாக சொர்க்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போயிடுவாங்க. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இருப்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காதிமீன்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மஅமூர், சிதரத்துல் முன்தஹா, குர்ஆனிலே வருகிறது இந்த சிதரத்தில் முன்தஹா, அவர் சிதரத்துல் முன்தஹா கடைசி எல்லை, அது ஒரு இலந்தை மரம் என்று சொல்கிறார்கள். அந்த மரத்தை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது தஃசீர்களிலே நிறைய வர்ணிக்கிறார்கள். வானத்திற்கு மேலே அதனுடைய முகடு இருக்கும், அதனுடைய செடிகள் யானைகளின் காதுகளைப் போல இருக்கும், அதனுடைய பழங்கள் பானைகளைப் போல இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இப்படி வருது, அதை யாருமே வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் மிக பிரமாண்டமாக அந்த சிதரத்துல் முன்தஹாவை வைத்திருக்கிறான். பைத்துல் மஅமூரை பற்றி சொல்கின்ற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்துல் மஅமூரினுடைய அந்த சுவற்றில்தான் சாய்ந்து அமர்ந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த பைத்துல் மஅமூர் இன்னைக்கு காபா இருக்கிறது அல்லவா, காபா, அல்லாஹ் அந்த காபாவுக்கு நேராகத்தான் அந்த பைத்துல் மஅமூரை அமைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எப்படி காபா புனித இல்லமோ, மேலே வானத்திலே அந்த பைத்துல் மஅமூர் புனித இல்லம், அது ஒரு பள்ளிவாசல். அதை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது சொல்லுகிறார்கள், அந்த பைத்துல் மஅமூருக்குள்ள ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்கிறார்கள். ஆனால் லா யஊதுனஹு, அவர்கள் உள்ளே செல்பவர்கள் உள்ளேயே தான் இருக்கிறார்கள், வெளியே வருவதே இல்லை. பைத்துல் மஅமூர் மலக்குகள் வணங்கும் பள்ளிவாசல். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்கிறார்கள். செல்பவர்கள் சென்றவர்கள் தான் அங்கே இபாதத்தை செய்கிறார்கள், யாரும் திரும்பி வருவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பைத்துல் மஅமூரினுடைய அந்த அற்புத காட்சியை நமக்கு விவரிக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மஅமூர், சிதரத்துல் முன்தஹாவை தாண்டி கடைசியாக அல்லாஹ்வினுடைய அர்ஷை சென்றடைந்து இந்த உலகத்திலே யாருக்கும் அல்லாஹ் கொடுக்காத பாக்கியத்தை நம்முடைய நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். ரைது ரப்பி அஸ்ஸ வஜல்ல பிஐனைய, என்னுடைய ரப்பை என்னுடைய இந்த கண்களால் நான் பார்த்தேன், என் ரப்பை இந்த கண்களால் நான் பார்த்தேன். சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடும் ரூஹோடும் தான் சென்றார்கள் மிஅராஜுக்கு. அவர்கள் இந்த உலகத்திலே எந்த கண்களோடு இருந்தார்களோ அந்த கண்களில் தான் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் 3 விஷயத்தை மிஅராஜில் கொடுத்தான் அன்பளிப்பாக. ஒன்று சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 3 வசனங்கள். இரண்டாவதாக அல்லாஹ் தொழுகையை அன்பளிப்பாக கொடுத்தான். மூன்றாவதாக அல்லாஹு தஆலா கொடுத்த அன்பளிப்பு, உங்கள் உம்மத்தில் இணை வைக்காத நிலையில் உங்கள் சமுதாயம் மௌத்தாகுமே ஆனால் அவர்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. அல்லாஹ் இந்த 3 விஷயத்தை கொடுத்தான். இதில் ரொம்ப முக்கியமானது தொழுகை. மிஅராஜ் பயணம் என்று சொன்னாலே அதில் ரொம்ப முக்கியமானது தொழுகை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 நேர தொழுகையை கடமையாக்கி அன்பளிப்பாக கொடுத்து நாயகத்தை அனுப்பிய பொழுது 6வது வானத்தில் தடுத்து நிறுத்தினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்ன உங்கள் ரப்பு கொடுத்தான்? என் ரப்பு தொழுகையை கொடுத்தான். 50 நேர வக்து. லா துதீகு உம்மத்தக, உங்கள் உம்மத்து இதை செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள், நீங்கள் செல்லுங்கள், குறைத்து விட்டு வாருங்கள். நாயகம் செல்லுவார்கள். சென்று 5 குறைத்து 50இல் 45 வக்தை குறைத்து வெறும் 5 வக்தை வாங்கி கொண்டு வருகின்ற பொழுதும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதை கூட உங்கள் உம்மத்து சரியாக செய்ய மாட்டாங்க, இன்னும் குறைச்சிட்டு வாங்க. நம்மளில் சில பேர் நினைக்கலாம், ரசூலுல்லாஹ் திருப்பியும் போயிருந்தால் இன்னும் ஒரு 2 வக்து திறந்துருக்கோம், 3 வக்து தான் அப்படின்னு நம்ம சில பேர் நினைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மீறி நான் வெட்கப்படுகிறேன் என் ரப்பிடத்திலே போவதற்கு. அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பினா, உங்கள் உம்மத்தை 5 நேர தொழுதாலும் 50 வக்தினுடைய நன்மை இருக்குது. உங்கள் உம்மத்து 1 ஃபஜ்ரை தொழுதால் 10 ஃபஜ்ர் தொழுத நன்மை. உங்கள் உம்மத்து 1 லுஹர் தொழுதால் 10 லுஹர் தொழுத நன்மை. இப்படி
இப்படி 5க்கு 10, 5 10 50, 5 வக்து தொழுதா போதும் 50 நேர தொழுகைகளின் நன்மை கிடைத்துவிடும். அதே போன்று உங்கள் உம்மத்திலே ஒருவர் நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், அவர் நினைச்சாலே ஒரு நன்மை, அதை செஞ்சால் 10 நன்மை. அதை நினைச்சா அவருக்கு ஒரு நன்மை, அந்த நல்ல அமலை செய்துவிட்டால் 10 நன்மை. ஆனால் உங்களுடைய உம்மத்தில் ஒருவர் பாவமான காரியத்தை செய்யலாம் என்று நினைக்கிறார் என்றால் அவருக்கு எந்த குற்றமும் இல்லை. அதை செஞ்சார்னா அவருக்கு ஒரு குற்றம் தான், அவர் செஞ்சார்னா அவருக்கு ஒரு பாவம் தான். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த அன்பளிப்புகள். அதில் ரொம்ப முக்கியமானது தொழுகை. தொழுகையின் விஷயத்திலாம் இந்த மிஅராஜ் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. நம்மில் பல நபர்கள் 5 நேர தொழுகைகளில் கூட சரியாக கவனம் இல்லாமல் அசால்ட்டாக போகக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி ஃபஹுவ ஃபி திம்மத்தில்லாஹ். யார் சுபஹ் தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உம்மத்துக்கு பரக்கத்தில்லைன்னு சொல்கிறோம். எப்படி பரக்கத்து வரும்? இரவு நேரத்திலே ரொம்ப நேரம் ஃபோனை நோண்டிக்கிட்டு 12-1 மணிக்கு தூங்கி காலையில் சூரியன் விழிஞ்சதுக்கப்புறம் பொழுது கழிஞ்சு எந்திரிச்சா அதிகாலையே பார்க்காத ஒரு சமுதாயம் இருக்கின்ற பொழுது எப்படி அல்லாஹ் பரக்கத் செய்யும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா. யா அல்லாஹ்